ජාත්‍යන්තර කම්කරු දිනය. இன்று உலக வாழ் உழைக்கும் மக்களின் தினம், சர்வதேச தொழிலாளர் தினம். ශ්‍රී ලාංකීය වැඩ කරන ජනතාවගේ දිනය. இலங்கை வாழ் உழைக்கும் மக்களின் தினம். ජාතික ජනබලවේගය අද මේ ඓතිහාසික දිනය අභිමානවත් ලෙස සමරනවා. தேசிய மக்கள் சக்தி இந்த அபிமானமிகு கூட்டத்தை நாங்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். උතුරේ යාපනයේ නගරයේ පැවැත්වෙන දෙවන්තම ජාත්‍යන්තර කම්කරු දිනය ජාතික ජනබලවේගය අපේ මේ ඓතිහාසික මේ දින රැළිය. வடக்கில் நடக்கும் மிகவும் பிரமாண்டமான முக்கியமான ஒரு கூட்டமாக இருப்பது தேசிய மக்கள் சக்தியின் இந்த மே தின கூட்டமாகும். ඒ වගේම දකුණේ බස්නාහිර උතුරු මැද අද දවස පුරා ජාතික ජනබලවේගයේ අභිමානවත් මේ දින පෙරපාලි මේ දින රැලි මේ රටේ වැඩ කරන ජනතාව වෙනුවෙන් අද අපි පවත්වනු ලබනවා. அதே போன்று நாட்டின் ஏனைய பகுதிகளில் தென் மாகாணத்தில் வடமத்திய மாகாணத்தில் அதே போன்று கொழும்பில் மேல் மாகாணத்தில் மிகவும் பிரமாண்டமான பேதின கூட்டங்களும் ஊர்வலங்களையும் நாங்கள் இன்று நடத்துகின்றோம். රට හදන විසඳුමට උතුරෙන් දකුණෙන් නැගෙනහිර බස්නාහිර සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගර් මැලේ සියලු ජාතිකත්වයන්ගේ සමගියෙන් ගොඩනැගෙන කම්කරු බලය අත්‍යවශ්‍ය වෙනවා. இந்த நாட்டை கட்டியெழுப்புவதானால் இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற வேறுபாடின்றி அதே போன்று இந்த நாட்டிலே வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் பர்கர் மலே ஆகிய அனைத்து மக்களுடைய பங்களிப்பும் ஆதரவும் தேவைப்படுகின்றது. මිසාලාවෙන් පිරී ඉතිරිලා ඉන්න දෙවන සිංහල ජනතාව දකිනකොට ඒ විසඳුම ලබා කර ගැනීම අගා කර ගැනීම අනිවාර්යයි කියන එක අපි දැන් කාටත් පැහැදිලි විශ්වාසයි නියතයි සාධිතයි. இந்த வேளை இந்த மண்டபத்திலே நிகழ்ச்சி வழியும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை பார்க்கும் போது அந்த தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக நமக்கு உறுதியாக செயல்பட முடியும் என்பது மிகவும் நமக்கு தெரிகின்றது, நன்றாக தெரிகின்றது. ඔබ දන්නවා ලංකාව පෘතුගීසි ලන්දේසි ඉංග්‍රීසි ඒ පාරමී යටතේ අවුරුදු 443 අපි යටත් විජිතයක් විදියට හිටියා. உங்களுக்கு தெரியும் நமது நாட்டின் வரலாற்றிலே இலங்கையை போர்த்துகீயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் சேர்ந்து கிட்டத்தட்ட 440 வருடங்கள் நம்மை ஆக்கிரமித்து அவர்களுடைய ஆட்சியை நடத்தி வந்தார்கள். 1948 පෙබරවාරි 4 වෙනිදා අපි රටක් විදියට නාමික නිදහසක් ලැබුවා. 1948 ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நாம் பேரளவிலான ஒரு சுதந்திரத்தை பெற்றுள்ளோம். මේ ගෙවිච්ච අවුරුදු 76 කාලයේ දෙස අපි ආපහු හැරලා බලමු. இந்த கடந்த 48 ஆண்டுக்கு பிறகு கடந்த 76 வருட காலத்தை நாங்கள் சற்று அவதானித்து பார்ப்போம். ඒ කාලය තුල අපේම කියලා ආණ්ඩු ක්‍රමයක් අපිට හදාගන්න බැරි වුණා. அக்காலகட்டத்திலே எமக்கே உரிய ஒரு அரசியல் முறையை எமக்கு ஸ்தாபித்துக் கொள்ள முடியவில்லை. සෝල්බරි ව්‍යවස්ථා, ඩොලමාරු ව්‍යවස්ථා, ඉන්දියාවේ අපිට පවර්පු ව්‍යවස්ථා සංශෝධන එවැනිම තමයි අපේ ආර්ථිකම ව්‍යවස්ථා බවට පත් වුණේ. சோல்பரி அரசியல் யாப்பு, டொலமோர் சோல்பரி யாப்பு அல்லது இந்தியாவில் வற்புறுத்தப்பட்ட யாப்பு திருத்தங்கள் தான் நமக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ලංකාවේ භූගෝලීය පිහිටීමත් ජනසම්මුතිය ව්‍යාප්තියත් සලකලා අපිටම කියලා අපේ ආණ්ඩු ක්‍රමයක් අපි හදාගන්න සමත් වුණා. நமது பூகோள அமைவிடம், நமது நாட்டின் மக்களின் செறிவு, இந்த அனைத்தையும் கருத்தில் கொண்டு நமக்கே உரிய ஒரு முறையை நாங்கள் ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டும். ඒ වගේම තමයි මේ ගෙවුණු අවුරුදු 76 තුළ අපේ රටට ගැළපෙන සංවර්ධන මාධ්‍යයක් අපි හදාගෙන නැහැ. அதே போன்றுதான் இந்த 76 வருட காலமாக நமது நாட்டிற்கு உரிய, நாட்டிற்கு பொருத்தமான அபிவிருத்தி ஒரு போக்கை நாங்கள் செய்து கொள்ளவில்லை. අපේ රටේ පිහිටීම, අපේ රටේ භෞතික සම්පත් ප්‍රමාණයත්, අපේ රටේ ඉන්න මානව සම්පතට ගැළපෙන සංවර්ධන මාධ්‍යයක් අපි තවම ගොඩනගාගෙන නැහැ. நமது நாட்டின் இயற்கை வளங்கள், அமைவிடம், மனித வளம், இந்த அனைத்தையும் கருத்தில் கொண்டு எமக்கே ஒரு அபிவிருத்தி
போக்கை அபிவிருத்தி கொள்கையை நாங்கள் இன்னும் அமைத்துக் கொள்ளவில்லை. ඒ වගේම තමයි මේ ගෙවිච්ච අවුරුදු 76ක කාලය පුරාවට ශ්‍රී ලාංකීය ජාතික සමගියෙන් යුක්ත ශ්‍රී ලාංකීය ජාතිය ගොඩනගා ගන්න අපි අසමත් වෙලා තියෙනවා. அதே போன்று இது 76 வருட காலமாக எமது நாட்டிலே சிங்களம், தமிழ், முஸ்லிம், வேத மேலை போன்ற மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்த இலங்கை தேசியத்தை அமைத்துக் கொள்ளவும் எங்களால் முடியவில்லை. හැම ආණ්ඩුවක්ම බලයට එන්න ජාතිවාදය පාවිච්චි කරා, බලය පවත්වාගෙන යන්න ජාතිවාදය පාවිච්චි කරා. கடந்த காலங்களிலே ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் பதவிக்கு வருவதற்கும் தமது ஆட்சியை இருத்துக் கொள்ளவும் அல்லது நடத்தி செல்லவும் இனவாதத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். 48 පස්සේ බිහි වෙච්ච හැම ආණ්ඩුවක්ම ජාතිවාදය, ආගම්වාදය බලය සඳහා පාවිච්චි කරා. 48ஆம் ஆண்டுக்கு பின்பு வந்த அனைத்து அரசாங்கங்களும் பதவிக்கு வருவதற்காகவும் இருப்பிற்காகவும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். 1981 යාපනයේ පුස්තකාලයකින් තිබ්බේ 83 ජාතිවාදී ගැටුම් නිර්මාණය කරේ. අද මේ වර්තමාන ජනාධිපති ඔබවද එක්සත් ජාතික පක්ෂය 1981ஆம் ஆண்டு யாழ் உணவசாலையை தீயிட்டு கொளுத்தியதும், அதே போன்று 1983ஆம் ஆண்டு பாரிய ஒரு இனக்கலவரத்தை உருவாக்கியதும் இன்றும் ஆட்சியில் இருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் காலகட்டத்திலும் அவர்களுடைய பங்களிப்பு இருந்தார். ඒකෙන් අපිට පැහැදිලි වෙනවා අපි තවම නිදහස් කියලා කිව්වට සිංහල, දෙමළ, මුස්ලිම්, බර්ග මැලේ නාමකීය ජාතිය විදියට සැබෑ නිදහස අත්පත් කරගෙන නැහැ. இதனூடாக எங்களுக்கு விளங்குகின்றது, இந்த கடந்த அனைத்து காலங்களிலும் நாங்கள் சுதந்திரம் பெற்றுள்ளோம் என்று கூறினாலும் உண்மையான சுதந்திரமோ தேசிய ஒற்றுமையோ நாங்கள் உயிர்த்தாக்கிக் கொள்ளவில்லை. අද වෙනකොට ලංකාව ආර්ථික වශයෙන් බංකොලොත් වෙච්ච රාජ්‍යයක් වඩ පත් වෙලා ඉවරයි. இன்று எமது நாடு மிகவும் வங்குரோத்தடைந்த நிலையில் பொருளாதார ரீதியிலே காணப்படுகின்றது. ආර්ථික වශයෙන් බංකොලොත් වුණා විතරක් නෙමෙයි, අපේ දේශපාලන වශයෙන්, සංස්කෘතික වශයෙන් අපි ආපස්සට ගිහිල්ලා තියෙනවා. அரசு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, நாங்கள் கலாச்சார ரீதியிலும் மறுபக்கத்திலே சமூக அடிப்படையிலும் நாங்கள் மிகவும் பின்னடைவுக்கு சென்றிருக்கின்றோம். මේ தත්ත්වය වෙනස් කිරීමේ අභියෝගය අපි ඉදිරියේ දැන් තියෙනවා. இந்த நிலைமைகளை மாற்றும் சவால் எம் முன் இருக்கின்றது. ජාතික ජනබල වේගයේ නැවති මහා දැවැන්ත ජනතා ව්‍යාපාරය අපි ගොඩ නැගුවේ අන්නේ අභියෝගයේ ජයග්‍රහණය කිරීම සඳහා. தேசிய மக்கள் சக்தி என்ற மிகவும் பிரமாண்டமான இந்த அணியை அல்லது இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கியதே அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. අපිට විශ්වාසයි මේ අවුරුද්දේ සැප්තැම්බර් වග ඔක්තෝබර් මුල ජනාධිපතිවරණය එනවා. ඒ ජනාධිපතිවරණයේදී මාලිමාවේ අපේ පක්ෂයේ නායක අනුරාධ සානායක සහෝදරයා අනිවාර්යයෙන්ම ජයග්‍රහණය කරනවා. எங்களுக்கு தெரியும், இந்த வருடத்திலே செப்டம்பர் மாத கடைசியில் அல்லது அக்டோபர் மாத இறுதியில் வரும் ஜனாதிபதி தேர்தலிலே எமது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுராධ சානායක அவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ඒ තමයි වැඩ කරන පන්තියේ ජනතාවගේ නායකයා, වැඩ කරන පන්තියේ ජනතාවගේ දේශපාලන පක්ෂය. அதுதான் அவர்தான் எமது நாட்டிலே உழைக்கும் மக்களின் தலைவர். அதே போன்று தேசிய மக்கள் சக்தி தான் இந்த நாட்டிலே உழைக்கும் மக்களின் உரிமைகளை வென்று கொடுக்கும் அமைப்பு அல்லது கட்சியாக இருக்கின்றது. ඒ සඳහා ලංකාව තුළ ජීවත් වන ශ්‍රී ලාංකීය ජනතාවත්, ලංකාවෙන් පිට විදේශගත වෙන ශ්‍රී ලාංකීය ජනතාවත් අද බහුතරයක් ඒ වෙනුවෙන් පෙළ ගැහිලා ඒ වෙනුවෙන් සංවිධානය වෙලා ඉන්නවා. இதனை வெற்றி கொள்வதற்காக இன்று இலங்கையிலே வாழும் அனைத்து மக்களும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே முன் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இலங்கைக்கு வெளியே புலம்பெயர்ந்திருக்கும் இலங்கையர்களும் இன்று முன்வந்து இந்த வெற்றியை அடைவதற்காக அனைவருமே அணிதிரண்டு ஊரணியிலே அணிதிரண்டு இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ජාතික ජනබල වේගයේ විදියට දේශපාලන පක්ෂයක් විදියට අපි පවත්වන අවසාන මැයි දින රැළිය තමයි අද මේ පවත්වන්නේ. ලබන අවුරුද්දේ අපි පවත්වන්නේ ජාතික ජනබල වේගයේ ආණ්ඩුවකින් පවත්වන ලෝක කම්පන දිනය මැයි දින. ஆமாம், நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையிலும் இந்த வருடத்திலே நடக்கும்
எமது ஆட்சியிலே நடத்தும் கடைசி மே தினம் இதுவாகத்தான் இருக்கும். அதாவது அடுத்த மே தினத்தை நாங்கள் நினைவு கூறுவது கொண்டாடுவது தேச மக்கள் சக்தியின் ஒரு ஆட்சியின் கீழ் என்பதை நாங்கள் இங்கு கூற விரும்புகின்றோம். අපේ ලංකාව කඩාගෙන වැටුනේ මේ පාලකයන්ගේ වැරදි ආර්ථික දේශපාලන ප්‍රතිපත්ති නිසා. எமது நாடு இந்த அளவுக்கு சீரழிந்து சென்றது எமது நாட்டின் ஆட்சி செய்த அரசியல்வாதிகளின் தவறான போக்கின் காரணமாக. පහුගිය කාලේ පුරාවට අපේ රටේ නිෂ්පාදනය කඩන් වැටුණා. கடந்த காலம் முழுவதும் எமது நாட்டிலே உற்பத்தி துறையிலே பாரிய ஒரு சரிவினையை சந்தித்தோம். ආර්ථිකය කඩන් වැටෙන්න බලපාපු ප්‍රධාන සාධකය රටේ ජාතික නිෂ්පාදනය කඩන් වැටීම. பொருளாதார சரிவுக்கு மிகவும் முக்கியமாக காணப்பட்டது நாட்டின் உற்பத்தி துறை சரிவடைந்ததாகும். ඒ වගේම තමයි අපේ රට කඩන් වැටෙන්න බලපාන දෙවන ප්‍රධාන හේතුව මේ කුණුවෙච්ච ගඳ ගන්න පල් වෙන දේශපාලන සංස්කෘතිය. அடுத்ததாக எமது நாடு இந்த அளவு சீரழிந்து போவதற்கு காரணம் எமது நாட்டிலே ஒரு சாக்கடையாக இருக்கும் இந்த அரசியல் முறையும் அரசியல்வாதிகளுமே காரணமாக இருந்தன. හොරකම දූෂණය වංචාව නාස්තිය පගාව හැමතැනම පිරීලා ඉතිරලා ඒක තමයි රටේ ආර්ථික කඩකඩට දෙවෙනි හේතුව. அடுத்ததாக இந்த நாட்டிலே ஊழல் மோசடி வீண் விரயம் களவு பொய் லஞ்சம் போன்றவையும் இந்த நாட்டின் இந்த சீரழிவுக்கு காரணமாக இருந்தன. මාලිමාවේ පාලනයක් යටතේ පළමුවෙන්ම අපි මේ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරනවා. திசை காட்டி நமது ஆட்சியின் கீழ் முதலாவதாக இந்த ஊழல் மோசடி வீண் விரயம் லஞ்சம் கொள்ளை என்பதை நாங்கள் இல்லாமலாக்குவோம். හොරකම දූෂණය වංචාව පගාව නැති රටක් නිර්මාණය කිරීම මාලිමාවේ පළවෙනි වගකීම වෙනවා. ஊழல் மோசடி களவு பொய் லஞ்சம் இல்லாத ஆட்சியை உருவாக்குவதுதான் திசை காட்டி ஆட்சியின் முதலாவது கடமையாக இருக்கும். ඒක කරන්න පුළුවන් වෙන්නේ එහෙම දේවල්ට සම්බන්ධ වෙච්ච නැති දේශපාලන පක්ෂකට ඒ කියන්නේ මාලිමාවට විතරයි. அவ்வாறான ஒரு நிலையை உருவாக்க முடிவதும் இந்த நாட்டிலே ஊழல் மோசடி களவு பொய் செய்யாத ஆட்சியாளர்களுக்கு தலைவர்களுக்கு மட்டும்தான். அவ்வாறு இருப்பது திசை காட்டியின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மட்டும்தான் என்பதை கூற விரும்புகின்றோம். ඒ සඳහා දැනට තියෙන නීති ප්‍රමාණවත් ඒ නීති මතිනම් අපි අලුත් නීති හදලා දීලා හරි කෙටි කාලයක් තුළ අපේ රටේ නීතිය විනය මේ දූෂිත දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරනවාමයි. அதற்காக தற்போதைய சட்ட திட்டங்கள் போதா நாங்கள் நினைக்கின்றோம் தாராளமானது. அவ்வாறு காணாமல் போனாலும் புதிய சட்டங்களை கொண்டு வந்தும் இந்த களவு பொய் ஊழல் மோசடி லஞ்சம் என்பதை இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் கட்டாயமாக செயல்படுவோம் என்பதை கூற விரும்புகிறோம். ඒ සඳහා ජනාධිපති ජයග්‍රහණයෙන් පස්සේ මේ දූෂිත ඇමති මණ්ඩලය විසුව හැරලා ඉක්මන් පාර්ලිමේන්තු මැතිවරණය අනුදිසානායක සහෝදරයාගේ නායකත්වයෙන් ගැදවුණා. அதற்காக தற்போது இருக்கும் இந்த மோசடியான ஊழல் மிக்க பாராளுமன்றத்தை கலைத்து எமது அன்றொருக்கால விசாரணை ஜனாதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் உடனடியாக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் நடைமுறைப்படுத்தி அதை நடத்துவோம். अन्य पार्लिमेंट මැතිවරණයට මේ උතුරේ නියෝජනය කරන ප්‍රගතිශීලී දේශපාලන පක්ෂ සියලු දෙනාට අපි ආරාධනා කරනවා එන්න අපිත් එක්ක අත්වල බැඳගන්න සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනාගෙන් සමන්විත වෙච්ච මාලිමාවේ ජාතික සමගියෙන් යුක්ත ආණ්ඩුවක් අපි පිටුමු. அதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த நாட்டிலே இருக்கும் ஊழல் மோசடி இல்லாத ஒரு ஆட்சியை விரும்பும் ஊழல் மோசடி இல்லாத ஒரு அரசாங்கத்தை விரும்பும் இந்த நாட்டில் உள்ள சிங்களம் தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களையும் அனைத்து கட்சிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம் என்போடு கைகோர்த்து ஒரு சிறந்த ஆட்சியை நாங்கள் அமைப்போம் என்று. பௌதிய காலை புராவிச்சம උතුරේ බොහෝ දේශපාලන පක්ෂ හිටියේ විපක්ෂයේ ඒ විපක්ෂයේ හිටපු තැනින් ඉවත් වෙලා අපි එකතු වෙලා සමගි ආණ්ඩුවක් ගොඩනගමු. கடந்த காலம் முழுவதும் நமக்கு தெரியும் இந்த வடக்கை பிரித்து கட்சிகள் கணிசமான கட்சிகள் எதிர்கட்சியிலே தான் இருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். எதிர்கட்சியில் இருந்தது போது ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி முறை வந்திருக்கின்றது. எனவே எம்முடன் கைகோர்த்து இந்த நாட்டை அனைத்து மக்களுக்கும் சிறந்த ஒரு உரிமைகள் அபிவிருத்தி சலுகைகள் வழங்கக்கூடிய அரசாங்கத்துடன் கைகோர்த்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக செயல்பட
அழைக்கின்றோம். ඒ සඳහා අපි උතුරේ සියලුම දේශපාලන පක්ෂවලට ප්‍රගතිශීලී දේශපාලන පක්ෂවලට විවෘතව මේ මොහොතේ ආරාධනා කරනවා. அதற்காக இந்த வடக்கை பிரித்தோர் செய்யும் முற்போக்கான நலனை விரும்பும் ஒற்றுமையை விரும்பும் அபிவிருத்தியை விரும்பும் அனைத்து கட்சிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம். எங்களுடன் கைகோர்த்து நாங்கள் இந்த பயணத்தை போவோம். පළමුව අපි ජනාධිපතිවරණය ජයග්‍රහණය කරමු. දෙවනුව අපි ජාතික සමගියේ මාලිමාවේ ආණ්ඩුවක් අපි පිහිටුවමු. முதற்கட்டமாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவோம். அடுத்த கட்டமாக இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதற்கு, தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பதற்காக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அனைவரும் கொண்டு சேர்ந்து அமைப்போம் என்று கூறுகின்றோம். රටේ නීතිය විනය ඇති කරාට පස්සේ වංචාව දූෂණය හොරකම් නැති කරාට පස්සේ රට අලුත් මඟකට හැරෙනවා. நாட்டின் ஒழுக்கம் அதே போன்று நற்பண்புகளை கட்டியெழுப்பதன் பின்பு அடுத்த கட்டமாக இந்த ஊழல் மோசடி போன்றவை தானாகவே மறையும். ඊට පස්සේ අපේ ජාතික සමගිය ගොඩනැගීමත් අපේ රටේ ජනතාවගේ මූලික අයිතිවාසිකම් ආරක්ෂා කිරීමත් ඉලක්ක කරගත්තු නව ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් සම්පාදනය කරමු. அடுத்த கட்டமாக இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பதற்காகவும் அதே போன்று நாட்டின் அனைத்து மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய வகையிலே புதிய ஒரு அரசியல் யாப்பை நாங்கள் தயாரிப்போம். ලංකාවේ ජාතික ප්‍රශ්නය මුළුමනින්ම විසඳලා ජාතික සමගිය ගොඩනගන නව විසඳුමක් සඳහා අපි මේ සාකච්ඡා මාර්ගයෙන් නව ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් ජනමත විචාරණයකින් ජනතාවගේ අනුමැතියකින් සම්මත කරගමු. நாட்டின் இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையிலே, நாட்டின் அனைத்து மக்களுக்கும் உரிமைகள் வழங்கக்கூடிய வகையிலே ஒரு அரசியல் யாப்பை தயாரித்து அந்த அரசியல் யாப்பை மக்கள் கருத்து கணிப்பீடு வாக்குக்கு சமர்ப்பித்து மக்களுடைய ஆதரவோடு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம். එතකොට අපෝ කාටවත් බලය සඳහා ජාතිවාදය පාවිච්චි කරන්න බෑ. அவ்வாறான ஒரு சூழலிலே மீண்டும் இனவாதத்தை, ஆட்சியாளர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாதத்தை தூண்டுவதற்கோ இனவாதத்தை செயற்படுவதற்கோ முடியாது. එතන අලුත් පරිච්ඡේදයක්, අලුත් යුගයක් අපි රටේ ආරම්භ කරනවා. அதனூடாக நமது நாட்டிலே புதிய ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கப்படும். ඊට පස්සේ අපිට තියෙන්නේ රටේ නිෂ්පාදනයේ මත පදනම් වෙච්ච ආර්ථිකය ගොඩනැගීම. அடுத்த கட்டமாக நமக்கு இருப்பது நாட்டின் உற்பத்தி துறையை வளர்க்கக்கூடிய வகையிலே எமது பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும். ඒ සඳහා වෙච්ච සැලැස්මක් වැඩපිළිවෙලක් මාලිමාවේ අපිට තියෙනවා. அதற்கான கொள்கை திட்டம், அதற்கான எமது வேலை திட்டங்கள், அதற்கான நபர்கள் எம்முடன் இருக்கின்றார்கள். கொள்கை திட்டங்கள் இருக்கின்றன. කෙටිකාලීන, මධ්‍යකාලීන, දිගුකාලීන ආර්ථික සැලැස්මක් යටතේ අපි මේ රට සංවර්ධනය කරමු. குறுகிய கால, இடைநிலை கால, நீண்ட கால கொள்கைகளின் ஊடாக இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் தயார். අපි දන්නවා පුරේ ජනතාව බහුතරයක් අද විදේශගතව ජීවත් වෙනවා. எங்களுக்கு தெரியும், இன்று இந்த வடக்கை எடுத்துக் கொண்டாலும் பெரும்பான்மையான மக்கள் வெளிநாடுகளிலே பணிபுரிகிறார்கள். විදේශගතව ඉන්න ඒ සියලුම ශ්‍රී ලාංකිකයන්ට විශේෂයෙන්ම උතුරේ ජනතාව නියෝජනය කරමින් ඉන්න විදේශගතව ඉන්න ශ්‍රී ලාංකිකයන්ට අපි ආරාධනා කරනවා එන්න රට හදන මහා දැවැත්ත සංග්‍රාමයට එකතු වෙන්න කියලා. குறிப்பாக இந்த வடக்கிலே இருக்கும் மக்களுக்கும் பொதுவாக வெளிநாடுகளில் இருக்கும் பணியாளர்களுக்கு பொதுவாக வட மாகாணத்தை பிரித்து செய்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கும் அனைத்து இலங்கையர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். பாருங்கள், நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று. රට ගොඩනගන්න අපිට ඕනතරම් භෞතික සම්පත් තියෙනවා, මානව සම්පතක් ඉන්නවා. நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலே நமக்கு பௌதீக வளங்கள், இயற்கை வளங்கள் இருக்கின்றன. அதே போன்று நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய மனித வளமும், சிறந்த ஒரு மனித வளமும் எமது நாட்டிலே இருக்கின்றன. මෙච්චර කාලයක් ඒ සඳහා කැපවුණ, ඒ සඳහා නායකත්වය දෙන්න පුළුවන් අදූෂිත දේශපාලන ව්‍යාපාරයක් බලේ හිටියේ නැහැ. இதுவரை காலமும் அந்த செயற்பாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய வகையிலே நேர்மையான ஒரு அரசியல் தலைமைத்துவம் எமது நாட்டிலே காணப்படவில்லை. 2025 ආරම්භ වෙනකොට ලංකාවේ ඉතිහාසයේ පළවෙනි වතාවට අන්නේ කැපකිරීම සහිත ආදර්ශවත් දේශපාලන නායකත්වය මේ
මේ රටේ පාලන බලය හොබවනවා. 2025ஆம் ஆண்டு அதாவது அடுத்த வருடம் ஆரம்பத்திலேயே இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய நேர்மையான அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய அரசியல் தலைமைத்துவத்தின் கீழ் இந்த நாடு முன்னோக்கி செல்லும் என்பதை நாங்கள் கூற விரும்புகின்றோம். කෙටිකාලීන වැඩපිළිවෙල ඇතුළේ සූත්‍ර කුඩා හා මධ්‍ය පරිමාණ නිෂ්පාදන නගා සිටීමේ ආර්ථික උපාය මාර්ගයේ මත පදනම්ව අපි රට ගොඩනැගීම ආරම්භ කරමු. ஆமாம், குறுகிய கால கொள்கை திட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே சிறு கைத்தொழில்கள், சிறிய சிறிய உற்பத்திகள் போன்றவற்றை முன்னெடுத்து அவற்றை அபிவிருத்தி செய்யும் அந்த கட்டத்தை நாங்கள் செய்வோம். මධ්‍යකාලීන වැඩසටහන ඇතුළේ මධ්‍ය ප්‍රමාණයේ නිෂ්පාදන ආර්ථිකය කෘෂිකාර්මික සහ කාර්මීකරණය වෙච්ච ආර්ථික වැඩපිළිවෙල අපි ක්‍රියාවට නගමු. இடைநிலை காலத்திலே இந்த நாட்டிலே இருக்கும் இடைநிலை அந்த பொருளாதார துறைகளை ஒன்று சேர்த்து புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி இந்த நாட்டிலே தொழில்துறை அதே போன்று விவசாயத்துறை நாங்கள் கட்டியெழுப்புவோம். දීර්ඝකාලීන ආර්ථික වැඩපිළිවෙල ඇතුළේ මහා පරිමාණ කර්මාන්තවලට අපි අගතියමු. நீண்ட நாள் கொள்கை கீழே எமது நாட்டில் இருக்கும் பெரிய அளவிலான உற்பத்தி துறையை வளர்ப்பதற்காக நாங்கள் எமது கொள்கையை முன்னெடுப்போம். මේ සඳහා විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ ආයෝජනයන් අපිට ඉතාමත් වැදගත් වෙනවා. இதற்காக வெளிநாடுகளில் இருக்கும் புலம்பெயர் இலங்கையர்களுடைய ஆதரவு கட்டாயமாக எங்களுக்கு தேவைப்படுகின்றது. අවුරුදු 25ක් 30ක් තිස්සේ විදේශගතව රැකියාවල ඉඳලා හම්බ කරපු ඩොලර්, පවුන්ඩ්, යුරෝ නැවත ලංකාවට ගෙනල්ලා රට හදන මහා සංග්‍රාමයක දායකත්වයෙන් දුන්නා. அதே போன்று கடந்த 20 வருடம் 25 வருட காலமாக வெளிநாடுகளிலே பணிபுரிந்து அந்த உழைக்கும் பணத்தை எமது நாட்டிற்கு வரவழைத்து புதிய தொழில்துறைகளை ஆரம்பித்து முதலீடுகளை செய்து இந்த நாட்டை மிகவும் சிறந்த ஒரு நாடாக கட்டியெழுப்பக்கூடும் அந்த முதலீடுகள் எமது நாட்டுக்கு வருவதாக இருந்தார். ඒ විශ්වාසයත් එක්ක ලෝකේ පුරා ඉන්න මහා පරිමාණ ආර්ථිකයන්ට ලංකාවට එන්න ඉඩ ප්‍රස්තාව හැදෙනවා. அவ்வாறு செயற்படும் போது இங்க முதலீடுகள் வரும்போது பெரிய பெரிய அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய வியாபாரிகள் கூட எமது நாடுகளுக்கு வந்து முதலீடுகளை செய்வார்கள். මාලිමාවේ පාලනයක් යටතේ දේශපාලන ස්ථාවරත්වයේ තියෙනවා. වංචාව දූෂණය හොරකම නැහැ. ඒ වගේම යටිතල පහසුකම් පහසුවෙන් සපයා දෙනවා. මේ කාරණා තුන ඉෂ්ට කරපු ගමන් රට ගොඩනගන්න ලෝකෙ පුරා ඉන්න ආයුධයන්ව කැදව ගන්න විශේෂ හැකියාවක් ලැබෙනවා. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் ஒரு நேர்மையான ஆட்சி, ஊழல் மோசடி இல்லாத ஆட்சி, களவு பொய் இல்லாத ஆட்சி, இவ்வாறு வெளிநாட்டில் இருக்கும் நபர்களுக்கும் வெளிநாட்டு வியாபாரிக்கும் நம்பிக்கை வந்தால் நமது நாட்டிலே ஒரு ஸ்திரமான அரசியல் முறை இருக்கின்றது என்ற விடயங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் போது அவர்களுக்கு நம்பிக்கை வரும்போது மிக பெருமளவிலான முதலீட்டாளர்கள் நமது நாட்டிற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி போம்ப பிரஹாரයෙන් අඩාගෙන වැටුණා. ஜப்பான் நாட்டிலே ஹிரோஷிமா நாகசாகி போன்ற நகரங்களில் அந்த குண்டு விளைச்சல் அணுகுண்டு விளைச்சலினூடாக மிகவும் பாரதூரமான நிலைக்கு தள்ளப்பட்டது. නමුත් ජාතියක් විදිහට ඊට පස්සේ ඔක්කොම එකතු වෙලා ජපානයේ මහා දෙවන්ත කාර්මීකරණය වෙච්ච දියුණු රටක් වට පත් කරා. அதன் பின்பு அனைவருமே சேர்ந்து ஜப்பான் ஒரு தேசியம் என்ற அடிப்படையிலே ஒரு நாடு என்ற அடிப்படையிலே செயல்பட்டு இன்று மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக ஜப்பான் மாற்றப்பட்டிருக்கிறது. கொரியாව, සිංගප්පූරු, මැලේසියාව ඇතුළු ලෝකයේ රටවල් වේගයෙන් වර්ධනය වුණේ තමන්ගේ රට තුළ කඩාගෙන වැටීමත් එක්ක ගොඩනැගීම සඳහා වෙච්ච ධෛර්ය දේශපාලන නායකත්වයෙන් දුන්නට පස්සේ கொரியா, சீனா அல்லது ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகள், மலேசியா போன்ற நாடுகள் அவர்களுடைய சரிவின் காரணமாக அந்த சரிவடைந்த நிலையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த தலைமைத்துவம் வழங்கிதான் என்று மிகவும் வளர்ச்சி அடைந்த நிலையிலே அந்த நாடுகள் காணப்படுகின்றன. 1993 வியட்நாம் கர்மாந்தவர்ய லங்காවට ආවා. 1993ஆம் ஆண்டு வியட்நாம் நாட்டின் கைத்தொழில்துறை அமைச்சர் இலங்கைக்கு வருகை தந்தார். එතකොට ලංකාවේ කර්මාන්තවති වත්මන් ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ. அப்போது நமது நாட்டிலே கைத்தொழில் அமைச்சர் இன்றைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க. ඒ වෙලාවේ වියට්නාමේ වාර්ෂික අපනයන ආදායම ඩොලර් බිලියන 3යි. அந்நேரத்திலே வியட்நாமின்
என்பது $3 பில்லியன் ஆகும். ලංකාවේ අපනයන ආදාය වාර්ෂික අපනයන ආදායම $3 බිලියන 3. இலங்கையிலே வருமானமாக இருந்தது ஏற்றுமதி வருமானம் $1 பில்லியன் 3. අපි දෙගොල්ලම හිටියේ එක සමාන තැනක. நாங்கள் இரு நாடுமே சமனான நிலையிலே இருந்தோம். අද වෙනකොට ලංකාවේ අවුරුද්දක අපනයන ආදායම $1 බිලියන 12. இன்று இலங்கையிலே ஏற்றுமதி ஒரு வருடத்திற்கான ஏற்றுமதி வருமானம் $12 பில்லியன் மட்டுமே. අවුරුද්දක අපනයන ආදායම $1 බිලියන 336. இன்று வியட்நாமில் ஒரு வருடத்திற்கான ஏற்றுமதி வருமானம் $336 பில்லியன் ஆகும். වියට්නාමයේ වේගයෙන් නිෂ්පාදනය මත පදනම්ව සංවර්ධනය වුණා. வியட்நாம் உற்பத்தி துறையை அடிப்படையாக கொண்டு அவர்களது அபிவிருத்தி பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். ඒකෙන් පැහැදිලි වෙනවා ලංකාවේ අපිට වේගයෙන් සංවර්ධනය වෙන්න පුළුවන් කියලා. இதனூடாக வரும் விடயம் என்னவென்றால் எமது நாட்டையும் உற்பத்தி துறை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பக்கூடும் முடியும் என்பதை அது தெளிவாக்கின்றது. නිවැරදි දේශපාලන නායකත්වයක් යටතේ අපි රටක් විදිහට සලස්මක් සහිතව ඉදිරියට ගියොත් මේ රට ගොඩනගන්න පුළුවන්. ஒரு சரியான அரசியல் தலைமைத்துவத்தின் கீழ் சரியான கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு நாடு என்ற அடிப்படையிலே முன்னோக்கி செல்வதானால் எவருக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்புவது பெரியதொரு காரியம் அல்ல. ඒ සඳහා දූෂණය වංචාව නාස්තිය නැති රට හදන ආණ්ඩුවක් අපි මේ අවුරුද්ද තුල ගොඩනගමු. அதற்காக ஊழல் மோசடி லஞ்சம் போன்றவை இல்லாத ஒரு அரசாங்கத்தை இந்த வருட கடைசியிலே நாங்கள் உருவாக்குவோம். දෙමළ සිංහල මුස්ලිම් බර්ග වැලේ සියලු ජනතාවගෙන් සමන්විත ජාතික සමගියේ පාලනයක් අපි මේ අවුරුද්ද තුල පිහිටුවමු. இந்த வருட இறுதியிலே இந்த நாட்டிலே சிங்களம் தமிழ் முஸ்லிம் வேக மேலே என்ற வேறுபாடு இன்றி இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே தேசிய ஒற்றுமையை வளர்த்த ஒரு ஆட்சியை நாங்கள் அமைப்போம். ඒ හැදෙන ජාතික සමගිය ආණ්ඩුවෙන් නිෂ්පාදනය මත පදනම් වෙච්ච ආර්ථික වැඩපිළිවෙල ක්‍රියාවට නැගෙනවා. அந்த தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பும் சூழலிலே இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு முறையொன்றின் கீழ் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். ඒ නිෂ්පාදන වැඩපිළිවෙලට රටේ සමස්ත ජනතාව දායකත්වය සහභාගීත්වය ලබා දෙනවා. அந்த உற்பத்தி துறை பொருளாதாரத்திற்காக இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுடைய ஆதரவும் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். අන්න එතකොට උතුරේ ජනතාවගේ දකුණේ ජනතාවගේ මුළු රටේම ජනතාවගේ රැකියා ප්‍රශ්නය ස්වභාවිකවම විසඳෙනවා. அப்போது இந்த நாட்டில் இருக்கும் வடபகுதி வாழ் மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கும் தொழில் பிரச்சனைகள் போன்றவை, தென்பகுதியிலே இருக்கும் தொழில் பிரச்சனைகள் போன்றவை இலகுவாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ඒ නිෂ්පාදනයේ ප්‍රතිලාභ සාධාරණව බෙදලා යන සමාජ ක්‍රමයකට අපි ස්ථාපිත කරනවා. அதே போன்று அந்த உற்பத்தி துறையின் பலன் அனைத்து மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையிலே ஒரு முறை உருவாகும். ඒ සඳහා දැනට තියෙන මේ අසාධාරණ බදු ක්‍රමය අපි අනිවාර්යයෙන් වෙනස් කරනවා. அதற்காக தற்போது உள்ள இந்த அநீதியான வரி கொள்கையை நாங்கள் மாற்றி அமைப்போம். සාධාරණ සරල බදු ප්‍රතිපත්තිය කරා මේ රටේ ආදායම් බෙදියාමේ විෂමතාවය අවම කරනවා. அதாவது ஒரு எளிமையான சரளமான ஒரு வரி கொள்கையை மூலமாக இந்த நாட்டின் அந்த வரிச்சுமையை குறைத்த ஒரு கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். ජාතිකත්වය ආගම මොකක් වුණත් ලාංකික පුරවැසියෙක් විදියට අපි හැමෝගෙම අයිතිවාසිකම් අන්න එදාට සම්පූර්ණ වෙනවා. ஆகவே இனமோ மதமோ என்ற அடிப்படையில் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் உரிமைகள் சமனாக பிரியும், சமனாக சேரும் ஒரு முறை கட்டாயமாக உருவாகும். අපි හැමෝටම ජීවත් වෙන්න අවශ්‍ය කරන ආර්ථිකය, රැකියාව, ඉන්න හිටින්න ගියක් දොර, දරුවා යවන්න හොඳ පහසුකම් තියෙන ඉස්කෝලයක්, ඒ වගේම අසනීපයක් වුණාම බෙහෙත් ටික ගන්න ළඟම හොඳ ස්පිරිතාලයක්, ගමනක් විමනක් යනුනාම අපේ වගේ වාහනයක් නැත්තම් හොඳ பொது பிரவாහන පද්ධතිය සහිත සමාජයක් ඒක ඇතුලේ නිර්මාණය වෙනවා. அதே போன்று நமக்கு குறைபாடு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வருமானம், நல்லதொரு தொழில் வாய்ப்பு, நமது பிள்ளைகளுக்கு கட்டக்கூடிய வகையிலே சிறந்த ஒரு பாடசாலை, நாங்கள் நோய்வாய்ப்பாட்டால் மருந்தெடுப்பதற்கான வைத்தியசாலைகள், எமக்கு ஏதாவது பயணம் போவதற்குமாக இருந்தால் எமக்கே உரிய வாகனம், அப்படி இல்லாவிட்டால் சிறந்த ஒரு பொது போக்குவரத்து போன்ற வசதிகள் அனைத்துமே எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும்.
බලය, ධනය, ජාතිය, ආගම, කුලය මත නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. සම්මුතම සාධාරණව උතහා සාධාරණව නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ. அரசியல் அதிகாரமோ அல்லது அவருடைய பொருளாதாரமோ அல்லது அவருடைய இனமோ மதமோ சாதியோ பிரதேசமோ அவற்றை அடிப்படையாக கொள்ளாமல் மனிதர்கள் இளைஞர்கள் என்ற அடிப்படையிலே தான் அனைத்து உரிமைகளும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும். அன்றைய வரலாற்று நிர்மாணி கரும் ஏசதா சிறுதெல்லாம் එකතු වෙන්න ශක්තිමත් වෙන්න නොපසුබටව ඉදිරියට එන්න. ஆமாம், அதே போன்று சட்டம் கூட இந்த வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சமனாக கிடைக்கும். அவ்வாறான ஒரு ஆட்சி அமைத்துக் கொள்வதற்காக நாங்கள் அனைவருமே கைகோர்த்து செயல்படுவோம் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம். ඒකට ඉදිරියට එන්න බය වෙන්න එපා. அதற்கு முன்வருவதற்காக நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லை. අපි අසාධාරණයට විරුද්ධව සටන් කරන්න සූදානම්. அநீதிக்கு எதிராக போராடுவதற்கு நாங்கள் தயார். நாங்கள் அநீதிக்கு எதிராக தயார். අපි ඒකට සූදානම්. நாங்கள் அதற்கு தயார். අපි ජාතික සමගිය ගොඩනගමු. No discrimination of race, religion or caste. Let us fight for freedom struggle. ජාති ආගම් කුල ભેද නැති නව නිදහස් සමගලයක් සඳහා සටන් වදිමු. இனம் மதம் ஜாதி பேதம் இல்லாத புதிய சுதந்திர போராட்டத்திற்காக போராட்டுவோம். ජාති ආගම් කුල ભેද නැති නව නිදහස් සමගලයක් සඳහා සටන් වදිමු. අපි අතර ભેද නැහැ. எங்களுக்கு இடையும் பேதம் இல்லை. இன பேதம் இல்லை, மத பேதம் இல்லை, சாதி பேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, வர்க்க பேதம் இல்லை, விசேஷமான வர்க்க பேதம் இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளை, ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் ஒன்றுடைய வாழ வேண்டும். අපි සමගිය ජීවත් වෙන්න ඕනේ. අපි එක රටේ එක මාවකගේ දරුවෝ நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகளை එනිසා අපි එකතු වෙමු. අපි එකතු වෙලා සටන් වදිමු. මේ අසාධාරණයට විරුද්ධව සටන් වැදලා නිදහස් ලංකාවක් බිහි කරමු. අන්න ඒ වෙනුවෙන් ඔබ සියලු දෙනාට ශක්තිය ධෛර්යය ලැබේවායි ප්‍රාර්ථනා කරමු. நாங்கள் அனைவரும் கைகோர்த்து இந்த நாட்டின் அநீதிக்கு எதிரான ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை அமைப்போம். அதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்றாக கைகோர்த்துக் கொள்வோம் என்ற கோரிக்கையை விடுக்கின்றோம். ලාංකීය වැඩ කරන ජනතාවට ජය වේවා. இலங்கை உழைக்கும் மக்களுக்கு வெற்றி. ලාංකීය සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගමැලේ ජාතික සමගියට ජය වේවා. இலங்கை வாழ் சிங்களம் தமிழ் முஸ்லிம் பேகமலே மக்களுடைய தேசிய ஒற்றுமைக்கு வெற்றி. රට ගොඩනගන ජාතික ජනබල වේගයේ මාලිමාවට ජය වේවා. நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டிக்கு வெற்றி. ඔබ සියලු දෙනාටම ජය වේවා. உங்கள் நான் அனைவருக்கும் வணக்கம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். திசை காட்டி வாழ்க மாலி மாவட்ட ஜெயதேவா, வடக்கர்ண ஜனதாவட்ட ஜெயதேவா.